ஹலோ மக்களே, எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐலேருந்து அந்த கிளர்க் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 13,735 வேகன்சி, ஆல்மோஸ்ட் 14,000 வேகன்சிக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும், நீங்கள் தமிழ்லேயே எக்ஸாம் எழுதலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போஸ்டிங்க்கு கட்டாயமாக தமிழ் தெரிஞ்சிருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஜாப் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து அஃபீஷியலாக தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசோசியேட்கான போஸ்டிங், அதாவது பார்த்தீங்கன்னா கிளர்க் கிரேடுக்கான போஸ்டிங் தான். 17/12/2024 7/1/2025 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து பிப்ரவரி மாதத்தில் நடக்கும். மெயின்ஸ் எக்ஸாம் வந்து மார்ச் மாதத்தில் அப்படி இல்லைனா ஏப்ரல் மாதத்தில் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மந்த்லேயும் இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே முடிச்சிருவாங்க. பேங்க் ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சிருவாங்க. அப்ளை பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 13,735 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதில் தமிழ்நாடுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 340 வேகன்சி சொல்லியிருக்காங்க. வேகன்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் தமிழ்நாடு வேகன்சிக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் தான். ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும், எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் ஓகே. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது வந்து பேங்க் ஜாப் அப்படின்றதுனால ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உண்டு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி டிஎன்சி கேண்டிடேட் 31 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கும் அதுக்கேற்ற மாதிரி கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி 10 வருஷம் 15 வருஷம் 13 வருஷம்னு ரிலாக்ஸேஷன் உண்டு. விடோஸ் டைவர்ஸ் உமனாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7 வருஷம் ரிலாக்ஸேஷன் உண்டு. 35 வயசு வரைக்கும் ஜென்ரல் கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேண்டிடேட்னா 38 வயசு வரைக்கும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னா 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின் கேட்பாங்க. இங்கிலீஷ்லேருந்து ஒரு 30 கொஸ்டின் உண்டு. அது மட்டும் தான் நீங்கள் இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து மேக்ஸ்லேருந்து நியூமரிக்கல் எபிலிட்டிலேருந்து ஒரு 35 கொஸ்டின், ரீசனிங்லேருந்து ஒரு 35 கொஸ்டின். இது ரெண்டுத்துக்குமே ஸ்டார் போட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் எழுதிக்கலாம். இங்கிலீஷ், ஹிந்தி அப்படி இல்லைனா தமிழ், இந்த 3 லாங்குவேஜில் எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். 1 மணி நேரம் எக்ஸாம் உண்டு. இதுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு 1/4 அப்படின்னு சொல்லி. அடுத்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், அதில் வந்து 190 கொஸ்டின் 200 மார்க்குக்கு 2 மணி நேரம் 40 நிமிஷம் எக்ஸாம் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் அந்த ஃபினான்சியல் அவேர்னஸ்லேருந்து 50 கொஸ்டின், அதுவும் தமிழ்லேயே கேட்பாங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து 40 கொஸ்டின், ஆப்டிலேருந்து ஒரு 50 கொஸ்டின், அதுக்கப்புறம் ரீசனிங் எபிலிட்டி கம்ப்யூட்டர் ஆப்டிலேருந்து ஒரு 50 கொஸ்டின். இதில் இங்கிலீஷை தவிர மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தமிழ்லேயே எழுத முடியும். இதுக்குமே நெகட்டிவ் மார்க் உண்டு 1/4 அப்படின்னு சொல்லி. இதில் அந்தந்த லோக்கல் லாங்குவேஜ் சொல்லியிருப்பாங்க பாருங்கள், மீடியம் ஆஃப் லாங்குவேஜ். நீங்கள் தமிழ்நாட்டில் எக்ஸாம் எழுதுறீங்கனாக்கா இங்கிலீஷ், ஹிந்தி அப்படி இல்லைனா தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்லேயே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் 2 இயர்ஸாக தமிழ்லேயும் தான் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10th 12th தமிழை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். உங்களோட மார்க் ஷீட்டில் பார்ப்பாங்க. சப்போஸ் நீங்கள் அப்படி படிக்கல, லோக்கல் லாங்குவேஜ் இல்லைனாக்கா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜுக்குன்னு தனியாக டெஸ்ட் வச்சு தான் செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் எல்லாருமே தமிழ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருப்பாங்கன்றனால தமிழ்நாடு கேண்டிடேட் கட்டாயமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். பே ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக் பேவே 26,730ன்னு சொல்லியிருக்காங்க. அலவன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து 30,000 வரைக்குமே அவங்கவுங்க ஒர்க் பண்ணுற அந்த சிட்டியை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்லாம் ஃபீஸே கிடையாது. ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு 750 ரூபா சொல்லியிருக்காங்க. 750 ரூபாங்கிறது இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு நார்மலான ஃபீஸ் தான். அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட அஃபீஷியல் வெப்சைட், அதில் போயிட்டு கரியர் பேஜில் கரண்ட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதில் போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இடது கை பெருவிரல் ரேகையோட ஃபோட்டோ, அது இல்லாமல் ஒரு டிக்ளரேஷன் வந்து உங்களோட ஹேண்ட் ரிட்டனாக எழுதி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதான் அந்த டிக்ளரேஷன். இந்த 4 லைனை எழுதி அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும், ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். இந்த இடத்துல உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் இதில் போட்டு இந்த ஒரு பேராகிராஃபை மட்டும் எழுதி ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுமே தமிழ்நாட்டில் ஒரு 14 மாவட்டங்களில் நடத்துவாங்க. சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், மதுரை, நாகர்கோயில், நாமக்கல், சேலம்,
தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இந்த 14 டிஸ்ட்ரிக்ட்லையுமே எக்ஸாம் நடக்கும். அதனால் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் இல்லைனா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்டில் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். எப்படி அப்ளை பண்ணணுன்ற ப்ரொசீஜர் எல்லாமே இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன், எடுத்து பார்த்துக்கங்க. விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரயில்வேயோட NTPC எக்ஸாமுக்கான பேட்ச் 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பேட்ச் 2 வந்து 21ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு 60 டேஸ் ஸ்டடி பிளானோட ஒரு எஃபெக்டிவான ப்ரிப்பரேஷனுக்கான ஷெடியூல் எல்லாமே கொடுத்துருக்குறோம். அதற்கான அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. 13ஆம் தேதி அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணோம். 20ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா 20ஆம் தேதி வரைக்கும் ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 750 ரூபா தான் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபீஸ் 1500 ஆயிரும். 21ஆம் தேதி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸோட அந்த 22+ டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான ப்ராக்டிஸ் மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் ரீசனிங்கான 28+ டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான ப்ராக்டிஸ் PDF எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல் எல்லாமே தமிழ்லேயே கொடுத்துருவோம். அதாவது பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாத்துக்குமான மெட்டீரியலும் தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் ஒரு 115 செட்டு உண்டு. அது எல்லாத்தையுமே டாபிக் வைஸாக பிரித்து அந்த PYQ கொஸ்டின் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டைம் சொல்லியிருப்போம். அந்த டைம்லேயே எல்லாத்தையுமே பிரித்தே கொடுத்துருவோம். அதுவுமே தமிழ்லேயே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு 50+ இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் எதுலேருந்து அதிகமான கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த 50+ டாப்பிக்கான PDF வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே இருக்கும். அதுலேயுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஷார்ட்கட் வச்சு படிக்க வேண்டிய டாபிக் எல்லாத்துக்குமே ஷார்ட்கட்டான வீடியோ கிளாஸஸுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி 2024லேருந்து 1 இயருக்கான கரண்ட் அஃபேர், கரண்ட் ட்ரெண்டில் அந்த ALP எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 1 இயருக்கான கரண்ட் அஃபேர் கரெக்டாக கேட்டிருக்காங்க. அதனால் ஜனவரி 2024லேருந்து நீங்கள் கரண்ட் அஃபேர் படிக்கணும். அதற்கான மந்த்லி கரண்ட் அஃபேர் PDF எல்லாமே தமிழ்லேயே கொடுத்துருவோம். எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப் மூலமாகவே கொடுத்துருவோம். டெலகிராம் குரூப்பில் தான் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். 21ஆம் தேதி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த 60 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் எல்லாமே ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்கோம். என்னென்னக்கு என்னென்ன படிக்கணும், மேக்ஸ்லேருந்து எவ்வளோ, ஸ்ட்ராட்டஜிக்கிலேருந்து எவ்வளோ, ரீசனிங் எவ்வளோ, GSக்கு எவ்வளோ, கரண்ட் அஃபேர் என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி ஷெடியூல் போட்டு இந்த PDFல கொடுத்துருக்கேன். இந்த PDF லிங்க்குமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு NTPC பேட்ச் 2ல ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 9487808620 அப்படின்ற கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட அட்மின் நம்பருக்கு சென்ட் பண்ணால் போதும். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. ஆஃபர் ப்ரைஸ் வந்து 20ஆம் தேதி வரைக்கும் தான் சொல்லியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லுங்கள். இந்த பேட்சை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.